கூட்டத்திலே இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம், கைம்பெண்களாக இருக்கலாம், அனாதைகளாக இருக்கலாம். யாருமே எனக்கு உதவ இல்லையே என்று சொல்லி நீங்கள் தனிமையை கூட உணரலாம். நீங்கள் தயங்காதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் அஞ்சாதீர்கள். ஆண்டவர் உங்கள் மீது அக்கறை உள்ளவராக இருக்கின்றார். அவர் உங்களை கோட்டையும் அரணாக சூழ்ந்து நின்று அவர் காத்துக்கொள்வார். கொடிய மனிதர்களும், இயற்கையின் சீற்றங்களும், பேய் பிசாசு பில்லிசூனிய கட்டுகளும், கொடிய மிருகங்களும் உங்களை தாக்குவதற்கு தயாராக இருக்கும் பொழுது, அவர் அற்புதமாக உங்களை சூழ்ந்து நின்று காத்துக்கொள்வார். எந்த தீமையும் உங்களை அணுகாதபடி அவர் பாதுகாத்துக் கொள்வார். அந்த ஆண்டவரையே நீங்கள் நம்பியிருங்கள். இந்த உலகத்திலே உங்களை காப்பாற்றுவதற்கு, உங்களை தாங்கி பிடிக்க, உங்களை சப்போர்ட் பண்ண, உங்களுக்கு வாழ்வளிக்க யாருமே இல்லையே என்று சொல்லி குழம்பவே குழம்பாதீர்கள். ஆண்டவரையே நம்பியிருங்கள். உங்களைப் போன்ற கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், அகதிகளை ஆதரிக்கிற நம் தேவன் அற்புதமாக உங்களை பாதுகாப்பார். உங்களை சூழ்ந்து நின்று காத்துக்கொள்வார். எந்த தீமையும் உங்களை அணுகாது.